விசையுறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 2019 ஆண்டு தொடங்கி இதுவரைக்கும் வெற்றிகரமாக இயங்கி வரக்கூடிய நம்முடைய DRDO அமைப்பின் பொங்கல் சங்கமம் அமைப்பிற்குரிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். இந்த மேடையில் தன்னுடைய இருப்பினால் நம் அனைவரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மேன்மை விஞ்ஞானி முனைவர் சிவசுப்பிரமணியம் இயக்குனர் CIS அவர்களே, மேன்மை விஞ்ஞானி திரு ஷேக் அல்தாஃப் இயக்குனர் LRD அவர்களே, ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு CM கர்நாடகா திரு K சிரஞ்சீவி அவர்களே, CAPS துணைத் தலைவர் விஞ்ஞானி திரு ராஜேஷ் காந்தி அவர்களே, இணை செயலாளர் தொழில்நுட்ப அதிகாரி GTRE திரு முரளி அவர்களே, எனக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு அலுவலர் LRD பொருளாளர் திரு TR கார்த்திக் அவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, இந்திய திருநாட்டின் சான்றாண்மை வாய்ந்த குடிமக்களே, வணக்கம். நான் பரவசமாகவும் ஒரு விதமான மிரட்சி நிலையிலும் தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறேன். யாரோடு இந்த மேடையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது என் வாழ்வின் பேச்சு பயணத்தில் மிக முக்கியமான வரலாற்று சம்பவமாக இன்றைக்கு இந்த மேடை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையிலே உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய மேன்மை விஞ்ஞானி திரு ஷேக் அல்தாஃப் அவர்கள், இயக்குனர் LRD, ஒரு நீண்ட ஆய்வுரையை தமிழ் தொடர்பாக நிகழ்த்தினார். அவர் நிகழ்த்துகின்ற பொழுது டாக்டர் சிரஞ்சீவி அவர்கள் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு என்கிட்ட சொன்னார். இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும்னா லாங் லீவ்ல போயிருந்தா தான் ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்க முடியும். ஆனா இவர் லீவே எடுக்கிறவர் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு ஆய்வை எப்படி நிகழ்த்தினார் நான் யோசிக்கிறேன். சொல்லும் போது நான் சொன்னேன், உண்மையாவே உங்களுக்கு இந்த யோசனை வந்ததுன்னா நான் அது ஏன் வந்ததுங்கிறத எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் சார். அவர் இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறது அவர் படிச்சு முன்னேறி இருக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த மேடையில் அவர் பேசினார்ல, அந்த பேச்சு அவருடைய ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய செய்கு தம்பி பாவலரனுடைய திருப்பெயரன் என்பதற்காக வந்தது என்று நான் சொன்னேன். அவர் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சிலே நடுவிலே ஒரு சிறிய வார்த்தையை சொன்னார். நாம் அனைவரும், நம்ம எல்லார்கிட்டையும் நான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஐயா மேன்மை விஞ்ஞானி திரு டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள்,
அம்மா நீங்க பேசும்போது எல்லா ஆடியன்ஸும் வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொன்னார். நான் அப்ப அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு கேளுங்க. சார், நான் பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் கொஞ்சம் கவலைப்படுறேன் சார். அல்தாப் சாருடைய பேச்சையும் உங்க பேச்சையும் சில பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார்னு சொன்னேன். நாம எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஆடம்பரமாக பேசக்கூடியவர்கள், பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக அணிதிரள்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொற்கள் அவர்களிடத்தில் இல்லாமல் சில நேரங்களில் பிரபஞ்சம் அமைதியாகவும் சான்றாண்மையுடனும் இருக்கின்றவர்களுடைய பேச்சிற்குள் மறைத்து வைத்து விடுகிறது. அதை நம்ம எப்படியோ மிஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு பொங்கலுக்கு அவர் கொடுத்த ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மூப்பர் தருகின்ற விளக்கமாக எனக்கு பட்டது. பொங்கல் திருவிழாவை தமிழர்கள் 3 நாட்கள் கொண்டாடுவார்கள். முதல் நாள் அன்னைக்கு சூரியனுக்கு முன்னால விளைபொருள்கள் எல்லாம் வைத்து நன்றி சொல்லுவாங்க. இயற்கைக்கும் அதனால் கிடைத்த பலனுக்கும் நன்றி முதல் நாள். இரண்டாவது நாள் அதற்கு உதவி செய்த மாட்டுக்கு நன்றி. மூன்றாவது நாள் காணும் பொங்கல் என்பது நாம் வாழ்வதற்காக நமக்கு ஆக்சிஜன் போல் விளங்குகின்ற நம் உறவுகளுக்கு நன்றி என்பதற்காகத்தான் 3 நாட்களாக அதை கொண்டாடுகிறோம் என்று அவர் சொன்னார். நான் ரொம்ப நெருக்கமாகவும் நெகிழ்ச்சியுடனும் அவருடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டேன். அடுத்ததாக பேசிய நம்முடைய டாக்டர், மேன்மை விஞ்ஞானி டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் டென்ஷனா இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரமா ஸ்வீட் சாப்பிட சொன்னாங்களாமா. அதை சொல்லி ஒரு குறையா சொன்னார். ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறேன், சக்கரை நோய் வேற வர வைப்பியா நீ, கம்முனிரு அப்படின்னு மனைவியை மிரட்டியதாக அவர் இங்கே வாக்குமூலம் தந்தார். ஆக்சுவலா அந்த அம்மா உங்ககிட்ட முழுசா சொல்லல சார். அது என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிடுவீங்க. என்ன நடந்துச்சுன்னா, நீங்க சொன்ன நம்பணும், நான் நல்ல பிள்ளை. ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. யாராவது திட்டுனா தூங்கிடுவேன், யாராவது அழ வச்சாலும் தூங்கிடுவேன், ரொம்ப பசியா இருந்தா படுத்த உடனே தூங்கிடுவேன் சார். நான் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாலும் தூங்கிடுவேன். இந்தா இப்படி படுத்து தூங்குனா தூங்கிடுவேன். நான் 7 மணி நேரம் சவுண்ட் ஸ்லீப். நல்ல பிள்ளை தானே. படுத்த உடனே யாருக்கு தூக்கம் வருதோ அதுதான் சார் நல்ல பிள்ளை. இந்த போன் எல்லாம் எனக்கு தேவையே படாது தூங்குறதுக்கு. அன்னைக்கு நான் அமெரிக்கா நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு தூக்கம் வரல. அதான் உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வீட்டில் தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்த 15 நாள் இருந்தேன். ஜெட்லாக்ன்றது எனக்கு வராது யூசுவலா. அந்த நாள் அன்னைக்கு என்ன வந்துச்சு, மதுரையில தனியா இருக்கிறேன். ராத்திரி 12:15 திடுப்புன்னு முழிப்பு வந்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன். என் உடம்பு தூங்க மாட்டேன், படுத்தா தூங்குறாள். என் உடம்பு மேல எனக்கு கோவம் வருது. படிக்கிறதுக்கு இல்லை, எரிச்சலா இருக்கு. டேப் எடுத்து பார்க்கலான்னா அதுவும் எரிச்சலா இருக்கு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சார் பக்கத்துல டேபிள்ல ஸ்வீட் பாக்ஸை பார்த்தேன். அதை பார்த்த உடனே நான் சாதாரணமாக நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். என் கூட இன்னைக்கு மதிய உணவு சாப்பிட்டவர்களுக்கும் தெரியும், மதியானம் சாயந்தரம் டீ சாப்பிட்டவங்களுக்கும் தெரியும். ஹாஃப் சுகர்னு கேட்பேன் நான். எனக்கு சுகர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அதனால தான் கிடையாது. எங்க அம்மா அப்பாவுக்கும் கிடையாது. நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதே இல்லை. நான்லாம் ஆட்கள் பின்னால ஓடி அவங்க கிட்ட நியாயம் கேட்கவே மாட்டேன், டிலீட் பண்ணிடுவேன் மனசுல இருந்து அவங்கள. எதுக்கு ஸ்ட்ரெஸ் வருது இல்ல, சுமந்துட்டு இருந்தா தானே ஸ்ட்ரெஸ். நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணேன். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க சார், நீங்கெல்லாம் விஞ்ஞானிகள், நான் ஆர்ட் என்னுடைய சப்ஜெக்ட், லாங்குவேஜ். நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மேடம்? அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். சரியா? எனக்கு இல்லை, எனக்கே வருது அந்த ஸ்ட்ரெஸ். உங்களை மாதிரி ப்ரெஷர்ல இல்லை, நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். உடனே டப்பாவை திறந்து பார்த்தா பெரிய ஸ்வீட் பாக்ஸ்
சூப்பர் ஸ்வீட் யாரோ கொண்டாந்து வச்சிருக்காங்க என்னுடைய மதுரை ஆஃபீஸ் என்னுடைய கெஸ்ட் ரூமில். எடுத்து 2 சாப்பிட்டேன். தண்ணி குடிச்ச உடனே மனசுலாம் சாந்தமாயிடுச்சு சார். தூங்கிட்டேன். காலையில எழுந்திருச்சு ஃப்ரெஷ்ஷா 6:30 மணிக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு. அதை தான் உங்க வீட்டுக்காரமா உங்ககிட்ட சொன்னாங்க. என்னன்னா, ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் குறையும். சரியா? அதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நினைப்புக்கு வந்துச்சு. ஏண்டா நம்ம ஜெயிச்ச உடனே நமக்கு பக்கத்துல இருக்கிறவன்லாம் ஸ்வீட்டு கொடு ஸ்வீட்டு கொடுன்னு கேட்கறான். நம்ம ஜெயிச்சா சுத்தி இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க சார். புரியுதா? நான் கடைசியா அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருப்பேன். என்ன தெரியுமா? ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க. தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன், ஒருதலை ராகம் படத்துல எங்க ஐயா டி ராஜேந்தர் சொல்ற டயலாக்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிக்கணும். சுபத்ரா, நான் சொல்லுவது யாருக்கு புரிவதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை அப்படின்னு பாருல. ஸ்வீட் யார் சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோமா அதுக்கு சாப்பிட சொன்னது அந்த ஸ்வீட். பதில் சொல்லிட்டேன்னா, இப்ப நான் பொங்கல் விழாவுக்கு வரேன். யூஸ்வலா நம்முடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான வாழ்க்கை. எனக்கு உங்களை ஸ்டேட் கடந்து புலம்பெயர்ந்து வர்றீங்கல்ல, இங்க உங்களை பார்க்கும்போது என் மனசுல எவ்வளவு அன்பு தோணுது தெரியுமா? பேரன்பு தோணுது. ஏன் தெரியுமா? நீங்க எதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்க பிறந்த இடத்துல இருந்து உங்க மண்ணை, உங்க மக்களை, உங்க குலதெய்வ கோயில, அங்க நீங்க சாப்பிடுற தெருவில் கிடைக்கிற சாப்பாட எல்லாத்தையும் மிஸ் பண்ணி இங்க வந்திருக்கிறீங்கல்ல. உங்க மேல எனக்கு அன்பு ஏன் தெரியுமா இருக்கு? நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, ஆனா தூக்கிட்டு வந்தது என்ன தெரியுமா? தமிழ் என்கின்ற உங்களுடைய மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறீர்கள். எந்த காலகட்டத்திலே நீங்க அதை விடலையே. எனக்கு டவுட், இன்னொரு பெரிய டவுட். நான் பிரதிபா கிட்ட கேட்டேன், ஏன் கண்ணம்மா பொங்கல் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு, சித்திரை வந்துருச்சு, சித்திரை திருவிழான் தான் வைக்கிறது, ஏன் பொங்கல்னு வச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா தரமா ஒரு பதில் சொல்லுச்சு. இந்த பொங்கல் நடக்கிற நேரத்தில் எங்க குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் மேடம், அதனால நாங்க வந்து சித்திரை அன்னைக்கு பொங்கலை வச்சுக்கிறோம் சொல்லுச்சு. பொங்கல் தானே, என்னைக்கு சொன்னாலும் நன்றி நன்றி தானே, இது நன்றி அறிவிக்கும் திருவிழா. அதனால் எங்க நிர்வாகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பின்னேற்பு வாங்குறதுன்னு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சார் சொல்லுவாங்க? ஒரு விஷயத்தை எழுதி முடிச்சுட்டு ராட்டிஃபிகேஷன், முன்னால நடத்தி முடிச்சுட்டு பின்னால நடத்தி முடிச்சிட்டோன்னு பின்னேற்பு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பின்னால நடத்துறத நான் முன்னேற்பா நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். இது பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் திருவிழாவில் பாவாடை தாவணி போட்டுக்கொண்டு, பட்டுப்பாவாடை சட்டை போட்டுக்கொண்டு குழந்தைகளை இங்கே நீங்கள் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்த வைத்தீர்கள். அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த பாடல்கள் மிக மிக முக்கியமான பாடல்கள். அந்த பாடல்களை வைத்து அந்த குழந்தைகளுக்கு தமிழ் போதிக்கக்கூடிய இந்த பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இது எனக்கு புத்தகம் கொடுக்கும் பொழுது புத்தகத்தை மூடி கொடுத்தாங்க. இங்க அனௌன்ஸ் பண்ணார் ஒரு மீசக்கார அண்ணன், சூப்பரா, அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க அவர் தமிழ். அவரை மாதிரியே ரொம்ப அழகு தமிழ். அதை விட அவருக்கு என்னங்க பரிசு கொடுத்துட போறீங்க பெருசா? நீங்க கொடுக்கிற சுண்டலுக்கும் பொங்கலுக்கும் தானே வேலை செய்யறாங்க. அவ்வளவு அழகா அவர் வந்து பேசும்போது கொண்டு வந்து புக்கு கொடுத்தாங்க எல்லாருக்கும். நான் சொன்னேன், புத்தகத்தை கொடுக்கின்ற பொழுது ரேப் பண்ணாம கவர் பண்ணாம கொடுங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி விலை உயர்ந்த கேட்ஜெட்டை கையில வச்சுட்டு போறதா ஸ்டைல்னு நினைக்கிறோம். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், இதை வச்சுட்டு போறதுனால யார் மனதிலும் நீங்கள் ஒரு அசைவை கூட ஏற்படுத்த முடியாது. ஒரு நல்ல புத்தகத்தை கையில எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூகம் உங்களை பார்த்து ஸ்தம்பிக்கும். என்னடா அந்த புள்ள புக் எடுத்துட்டு போகுது, தமிழ் இலக்கிய வரலாறா,
வெள்ளைவாரணர் தொல்காப்பியம் குறித்து அவர் எழுதியதை இந்த பிள்ளை எடுத்துட்டு போகுதேன்னு பார்க்கும். புத்தகத்தை கையில் எடுப்பதற்கான பயிற்சி பெறுவதற்காக யாருக்கு நீங்கள் புத்தகம் கொடுத்தாலும் அதை எந்த ஜிகினா பேப்பராலும் மூடாமல் அதை வெளிப்புறமாக இந்த நூலை தருகிறோம் என்று சொல்லி அந்த நூலை தந்து அந்த குழந்தைகளுக்கான நூல் படிக்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. தமிழ் அங்காடின்னு வெளியில ஒரு புத்தக கடை இருந்தது. நான் என்ன மறந்தங்க நின்னுட்டேன். வரவேற்பு கொடுக்கும் போது கூட பூக்களுக்கு கூட நான் நிக்கல. எப்ப வேகமா உள்ள போவோம் தான் இருந்தேன். ஆனா புத்தக கடையை பார்த்தவுடன் நின்னுட்டேன். ஏனென்றால் என்னை இந்த மேடைக்கு வரவழைத்து பூக்களை தந்து நீங்கள் எல்லோரும் என்னை பெருமைப்படுத்துவதற்கு காரணம் அந்த பூக்கள் அல்ல, அந்த பூக்களை நான் பெறுவதற்கு எனக்கு பயன்பட்ட புத்தகங்கள். அதனால் அந்த புத்தக அங்காடியில் நான் ஒரு நிமிடம் நின்று போனேன். பிரமாதமான நூல்களை வச்சிருக்காங்க. அந்த அங்காடிக்கு அந்த இடத்தை ஒதுக்கிய இந்த பொங்கல் சங்கமத்துக்கு என்னுடைய நன்றிகள். வந்து புத்தகத்தை காட்சிப்படுத்திய வாங்கிக் கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்திய அந்த தமிழ் அங்காடிக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்ப பாருங்க, தமிழ் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான மொழி. நான் இந்த மேடையை விட்டு வெளியில் போகின்ற பொழுது ஏதேனும் ஒரு வார்த்தையை உங்கள் மனதிலே விதைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காக பிரபஞ்சத்திடம் அந்த வார்த்தைகளை நான் கேட்கிறேன். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, உணர்ந்ததை சொல்றேன். இனிமேலும் ஒரு மொழியை எப்படி உள்வாங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் விதைச்சிட்டு போயிடுறேன். பிற்காலத்தில் நீங்கள் அதற்கு பயன்பட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை ஒருபடி உயர்த்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயம் தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கிறது மொழின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு சார், எனக்கு சிரஞ்சீவி சார் தான் சொல்லணும், தெலுங்கு சூழல்ல பட்டிமண்டபங்கள் இப்படி பேச்சுகள் இப்படிலாம் இருக்கா சார்? தெலுங்கு சூழல்ல இப்படி பேச்சு பட்டிமண்டபம் இந்த மாதிரி பேசும்போது ஆட்கள் கூடி இலக்கியத்தை ரசிக்கிறது உண்டா? தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னா பட்டிமண்டபம் பேசுறது. ஒரு கருத்தை வச்சு அந்த கருத்துக்கு இல்ல ஆமான்னு பேசுறது. இது எந்த காலத்துல இருந்து இருக்கு தெரியுமா? மணிமேகலை சொல்கிறது, பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் என்று சொல்கிறது. இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இந்த பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, நீங்க பேச்சாளர்களை கொண்டாடுறீங்கல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போறாங்கல்ல, அவங்க என்னுடைய டிக்ஷனரியில என்னுடைய அகராதியில அவங்க சிறப்பான ஸ்பீக்கர்ஸ் இல்ல. as a ஸ்பீக்கர் நான் யார ஸ்பீக்கர்னு சொல்வேன் தெரியுமா? பேசிட்டு கைத்தட்டல் வாங்குறவங்க இல்ல ஸ்பீக்கர்ஸ். பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவங்க தான் ஸ்பீக்கர்ஸ். பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு தேடுறேன். இங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடணுமா? பாடணுமா? யார் பாடணும்? பாடணுமாண்ணா ஊங்குறீங்க? குழந்தைங்க தான் பாடுச்சு, சில பேர் பாடுனீங்க, அவங்கள விட்டுடுங்க. இந்த வார்த்தைகள்ல நான் கொஞ்சம் கவனம் வைக்கிறவ. சில பேர்கிட்ட இந்த ஒரு வார்த்தை இருக்கு. 90 கிட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க கை தூக்குங்க. எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு क्वेश्चन இருக்கு. சடுக்குன்னு கை தூக்குனீங்க. நான் ஒன்னு கேட்கிறேன், 90ல தானே பிறந்தீங்க, எதுக்கு கிட்டு? 90ஸ்ல பிறந்தவங்கன்னா ஓகே, அது என்ன 90 கிட்டு? அங்கிருந்தே இருக்கிறீங்களா நீங்க? அங்கே நின்னுட்டீங்களா? இவருக்கு ஒரு பயம் வருத்தம், இவருக்கு நான் 80 மேடம்ங்கிறாரு. பாருங்க, நாம நீராறும் கடல் உடுத்தன்ற பாட்டை ஒரு 30 வருஷமா பாடுறோமா? எத்தனை பேருக்கு உண்மையா அர்த்தம் தெரியும்? அர்த்தம் தெரிஞ்சா பாடுறோம். எனக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்ச நாள்ல இருந்து
ஐ ரிலீஸ். அந்த வார்த்தை தான் சரி. நான் சுவைக்கிறேன், ஒவ்வொரு சொல்லையும் நான் சுவைக்கிறேன். ஏனென்றால் தமிழ் அவ்வளவு ருசியானது. தமிழ் தாய் வாழ்த்துதான். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, ராகம் போட்டாதான் வரும், சாதாரணமா சொன்னா வராது. சாதாரணமா சொல்லி பாருங்களேன், எவ்வளவு ருசின்னு பாருங்களேன். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம். அதில் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை தான் எழுதிய மனோன்மணி நாடகத்திற்கு எழுதிய சிறப்பு பாயிரத்தில் வருகின்ற பாட்டு. அந்த பாட்டு நீண்ட பாட்டு. நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய நிலப்பெண்ணிற்கு முகமாக திகழ்வது பாரத திருநாடு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராரும் வதனம் என திகழும் பரத கண்டம். அதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநல்நாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்த நரும் திலகமுமே. இது திராவிட மொழி பேசும் நாடு. அந்த திராவிட நாட்டில் அந்த அம்மா பொட்டு வச்சிருக்குதுல்ல, இந்த இந்திய திருநாட்டின் அந்த பெண் பொட்டு வச்சிருக்கால, அந்த பொட்டை பத்தி பேசுறாரு பாருங்க. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திரு நல்நாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதுதான் பாட்டு. கொஞ்சம் அப்படி உள்ள நுழைஞ்சு அப்படி வெளியில வந்தோம்னா நடுங்குது. ஆனா நம்ம விட்டுறோமே அப்படியே. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. கல்யாண்ஜி சொல்லுவார், போருக்கு புறப்படுகின்ற பொழுதும் தேர்வுக்கு புறப்படுகின்ற பொழுதும் உன் வாயிலிருந்து யாருக்கேனும் ஒரு சொல் வந்தால் அது உண்மையாக உன் உள்ளத்திலிருந்து கிளம்பி வரட்டும் பர். உண்மையா சொல்றீங்களா ஆல் தி பெஸ்ட்னு? உண்மையா சொல்றீங்களா வணக்கம்னு? உண்மையா சொல்றீங்களா? சொல்லுக்கு அவ்வளவு உயிர் உண்டு. உயிர்ப்பான சொல் அது. எனக்கு பல நேரங்களில் புரியறதே இல்லை. இந்த பர்த்டே அன்னைக்கு இன்னத்துக்காக தீபத்தை ஊதுறீங்க? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எதுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறீங்க? நீங்க பிறந்த என்ன பண்ணீங்கன்னு நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி நான் கேட்கல. ஆக்சுவலா நீங்க கொண்டாடத்தான் வேணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சொல்றோம் பாருங்க ஏன் கொண்டாடணும்ட்டு. பிறந்த நாளை இனிமேல் கொண்டாடுறவங்க எல்லாரும் இந்த சகோதரி சொல்ற இந்த வார்த்தையை கேட்டுட்டு பிறந்த நாளை கொண்டாடுங்க. என்ன தெரியுமா? இன்னைக்கு எனக்கு 38வது பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 30வது பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 50வது பர்த்டே, இன்னைக்கு எனக்கு 65. ஐ எம் கம்ப்ளீட்டிங் 65. ஆக்சுவலி ஏன் தெரியுமா கொண்டாடுறீங்க? 65 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறீங்க, அதுக்கு தான் கொண்டாட்டமே. ஆக்சுவலா அவ்வளவு நாள் யாரும் உயிரோட இருக்கிறது இல்லை இந்த பூமியில. நீங்க இருக்கிறீங்கன்னு கொண்டாடுறீங்க. வாழ்ந்த காலத்தை தான் கொண்டாடுகிறீர்கள். அதற்குத்தான் பிறந்த நாள் திருவிழா. இது எத்தனை பேருக்கு தெரியுது? நீராறும் கடல் உடுத்த மாதிரி நமக்கு தெரிறதே இல்லை, விட்டுறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தமிழுக்கான ருசி இருக்குல்ல, அந்த தமிழுக்கான ருசியை முழுமையாக அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்திவிட்டால் போதுமானது. சொல்லில் இருக்கு ருசி. நான் நீங்க எல்லாருமே ஒரு பாட்டு, இப்ப என் மனசுல வர பாட்டை சொல்றேன். நாகூர் அனிஃபா பாடுவார் தெரியுமா? ஒரு பாட்டு சொல்லுங்க, அது என்ன பாட்டு? இறைவனிடம் கையேந்துங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அல்லாங்கிற சொல்லு வரும் அதுல, அதுக்கு பதிலாக உங்க சாமி பேரை போட்டுக்கோ. இப்ப பாடுங்க அந்த பாட்டை. நீங்க முருகனா, சிவனா, விநாயகனா, இயேசு கிறிஸ்துவா, அல்லாவா, யார் பேர் வேணாலும் போட்டுக்கோங்க. பாட்டு சொல்ற எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாம
இசையில் அப்படி கடந்து போயிடுறோங்க. நான் இதை சொல்றதுக்கு ஏன் அதை சொல்றேன், ஒரு பாட்டை ஒரு சொல்லை ஏன் நிதானித்து கேள் என்று நான் சொல்கிறேன் என்றால், அப்பொழுதுதான் சக மனிதன் நம்மிடத்தில் பேசுகின்ற சொல்லுக்கு நீங்கள் புரிந்து கொள்வதை விட அதிக அர்த்தம் உண்டு என்பது உங்கள் புத்திக்கு உரைக்கும். அதனால் சொல்லுகிறேன். பல நேரங்களில் புரியறதே இல்லையே. எங்க 2 நாளா ரொம்ப கால் வலிக்குதுங்க. எவ்வளவு நாள் சொல்லியிருப்பா உங்க வீட்டுக்காரம்மா உங்ககிட்ட? 50 வயசு ஆயிடுச்சுல, அப்படிதான் இருக்கும். போறீங்க கேளுங்களேன், என்னத்துக்கு தான் அந்த வலின்னு கேட்கறது. டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போற, நான் வர முடியாது, நீ டிரைவர் அனுப்புற, போயிட்டு வா. சொல் புரியணும்ல, அதனால் சொல்லுகிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதே இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், அலை முழங்கும் கடல் படைத்த அழகு பார்ப்பவன், மலையின் மீதும் ஆட்சி செய்பவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதே இல்லை. அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருக என்று அழுது கேளுங்கள். சொற்களை நீங்கள் புரிந்து கொண்டால், ஒரு குறளை புரிந்து கொண்டால் போதும். பாரதியின் ஒரு பாட்டு, திருக்குரானின் ஒரு வசனம், பைபிளின் ஒரு வசனம், தேவாரத்தில் இருக்கும் ஒரு திருப்பதிகம், ஒரே ஒரு வார்த்தைங்க. அப்பர் சுவாமிகள் சொல்றாருங்க, கண்டறியாதன கண்டேன்னு ஒரு பதிகம் இருக்கு. முடிஞ்சா இன்னைக்கு படிச்சிருங்க, ஜாதி மத பேதம் இல்லாம படிங்க. அத கடைசியா ஒரு விஷயம் சொல்வார், என் கண்கள் பணிக்கின்றன. 2 காரணம். ஒன்னு அப்பர் சுவாமிகளை பத்தி பேசினதுனால, இன்னொன்னு இந்த லைட். அவர் சொல்வார், நாடினேன் நமச்சிவாயத்தை நாடிற்று நமச்சிவாயம். புரிஞ்சுதா? நான் சாமியை போய் தேடின, சாமி என்ன தேடிருச்சு. யாருக்கு? எனக்கு இன்னும் புரியல. சில பேர் கை தட்டினீங்க. அப்படின்னா என்ன? ரூமி சொல்கிறான், சொல்லின் மீது கவனம் வையுங்கள். தமிழ் என்பது என்ன தெரியுமா? எல்லாம் மந்திர சொற்கள். தமிழ்ல இருக்கிறது எல்லாம் மந்திர சொல். சரியா சொல்லணும், சரியா புரியணும். இதை சொல்கிறார் ரூமி, சொல்கிறார், தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விட்டதுங்கிறார். தொழுகை நேரத்தில் எல்லாம் தொழுகை நிகழாது. ஒரு வினாடியில கனெக்ட் ஆகும் பாருங்க இறைவனோட. அந்த கனெக்ஷன் நிகழும் பொழுது அது வந்து நம்மளோட சேர்ந்துருங்கிறார். ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த உணர்வை. ஒண்ணும் இல்ல, ஜாதி மத பேதம் இல்லாமல் நான் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவள், நான் பக்தி கொண்டவள், நான் இறை நம்பிக்கை கொண்டவள். அதனால் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டு குழந்தைகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விழுமியங்களை, அறங்களை அவர்களுக்கு 10-12 வயதிலேயே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். அந்த ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அலைன்மெண்ட் நமக்கு வரும். என்ன தெரியுமா? மைண்ட் கண்டிஷனிங்னு பேர் அதுக்கு. நம்ம மைண்டை நம்ம வந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் உங்க மைண்டை கண்டிஷன் பண்றேன் பாருங்க. என்னோட இருக்கிறீங்களா? என் பேச்சோட இருக்கிறீங்களா? மத்தியானம் கொஞ்சம் லேட்டா வந்தேனா, பிரதிபா மேடம் கிட்ட சொன்னேன், லெமன் ஜூஸ் வேணும்னு கேட்டேன். கவனிங்க, லெமன் ஜூஸ கொண்டாந்து கொடுக்கறதுக்கு பதிலா அந்த அம்மா ஒரு வேலை பண்ணாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்தாங்க, சர்க்கரை டப்பாவை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்ல வேணுமோ கலந்துக்கோங்க மேடம்னு வச்சுட்டு போயிட்டாங்க. சரியா? இப்போ நான்
டம்ளர் எடுக்கிறேன். எடுத்துட்டிங்கன்னா டம்ளரில் அந்த அந்த வாட்டர், அந்த தண்ணீரை ஊற்றுறேன். எலுமிச்சை பழம் கையில் எடுத்தேன், 2ஆ வெட்டினேன். அப்புறமா அந்த சர்க்கரையை பார்த்தேன். எனக்கு சர்க்கரை தான் பிடிக்காது. சர்க்கரை இல்லாமல் இந்த லெமனை தண்ணியில் புழிஞ்சு குடித்தா நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூனை எடுத்து லெமனை புழிஞ்சேன். புழிஞ்சு அப்படியே வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் வாயில் தண்ணி ஊறுது? ஊறிச்சா? இதுக்கு பேர் தான் கண்டிஷனிங். நான் உங்கள் மைண்டை கண்டிஷன் பண்ணிட்டேன். எலுமிச்சை பழமே சாப்பிடாமலேயே எலுமிச்சை பழம் சாப்பிட்ற அந்த உணர்வை உங்களுக்கு நான் ஏற்படுத்தினேன். இதுதான் ஒரு கவிதை செய்யும், இதுதான் ஒரு இலக்கியம் செய்யும், இதுதான் ஒரு பாடம் செய்யும். உங்களுடைய மைண்டை கண்டிஷன் படுத்தும். ஆனால் எங்க நாம தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னா, எந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகணுமோ அந்த விஷயத்துக்கு தான் கண்டிஷன் ஆகணும். எந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகக்கூடாது. இங்கதான் நாம எங்க தப்பு பண்றோம், எங்க ஜெயிக்க. பாருங்க, தெனாலிராமன் கிட்ட ஒரு பூனையை கொடுத்தாராம் அந்த ராஜா. கொடுத்துட்டு தண்டனை, லேட்டா அவைக்கு வந்ததுக்கு தண்டனை, 10 நாள் இந்த பூனையை வளர்த்து கொண்டு வாடான்ட்டு. பார்த்தாரு தெனாலிராமன், பூனையை வளர்க்க முடியுமா? ஒரே நாள்ல அந்த பூனையை வளர்க்க முடியாதுங்கிற நிலையில அந்த பூனைக்கு மைண்ட் கண்டிஷனிங் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, சூடா பாலை வச்சுட்டார். சூடா பாலை வச்ச உடனே சுட்டுக்குச்சு பூனை. அடுத்த நாள் வச்சா சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு அடுத்த நாள் 5 நாள்ல பூனையை கொண்டு வந்தா ஒல்லி ஆயிடுச்சு பூனை. சார், இது என்கிட்ட இருந்தா செத்துறோம் சார்னு, என்னால வளர்க்க முடியல சார். ஏன்? பால் வச்சா குடிக்க மாட்டேங்குது சார். எங்க பால் கொண்டு வான்னாரு மன்னர். பால் கொண்டு வந்து வச்ச உடனே பூனை குடிக்கல. தெனாலி என்ன செய்தார்? பூனையினுடைய மனதை கண்டிஷன் செய்தார். இங்க பெண்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்களை பத்தி எனக்கு ரொம்ப அக்கறை உண்டு. நான் ஒரு பெண்ணை எழுப்பி கேட்கிறேன், நீங்க என்னம்மா செய்றீங்க? அவர் இன்ஜினியருங்க, மேன்மை விஞ்ஞானி. நீங்க நீங்க யாரு? சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? விஞ்ஞானியுடைய வைஃப். ஓகே, டன். அதானே உண்மை. நல்ல வேலை விஞ்ஞானியினுடைய வைஃப்னு சொன்னீங்க. நம்ம பொம்பளை கிட்ட கேட்டு பாருங்க, அது ஆம்பளை குரல், மரியாதை செய்யறனா. பொம்பளை கிட்ட கேட்டு பாருங்களேன், ஹவுஸ் வைஃப் அப்படின்னும். அந்த ஆளுக்கு தானே வைஃபா இருக்க முடியும், ஹவுஸ்க்கு எப்படி வைஃபா இருக்கிறது? கரெக்டா சொன்னீங்க நீங்க, விஞ்ஞானியின் மனைவி. நான் இந்த பாடலை இந்த பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கவனமா கேளுங்க. ஆண்களும் சிக்கி இருக்கிறீங்க, நீங்களும் கேளுங்க. வீட்டு நிர்வாகம் சுலபமானதில்லை. அவ்வளவு சுலபமானதா வீடு? நல்ல வயசானதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க இவங்க, 65 வயசுல சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆலம் விழுதுகள் போல் 1000 உறவும் இருந்தென்ன, வேற என்ன நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அத 35 வயசுல சொல்றது, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா சொல்ற. நான் சொல்லிட்டு போறேன் எல்லாரையும், சும்மா கிண்டலா நினைக்காதீங்க சார். பெண்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து முன்னால உக்காந்துட்டு, அன்னைக்கு விருதுநகர்ல இல்ல விருத்தாச்சலம்ல முன்னால உட்காந்துட்டு சொல்றாரு மேடம் ஒருத்தர், அப்பா நல்ல வேலை இந்த அம்மா பேசுது, நான் எங்க வீட்டுக்கார அம்மாவை கூட்டு வரல அப்படிங்குது. என்னன்னு கேட்டா, 6 மாசத்துக்கு முன்னால இந்த அம்மா எங்கேயோ திருச்சியில பேசிச்சுன்னு கூட்டு போயிட்டேன். அது சாமி மலை ஏறிடுச்சு, மலையேற சாமியை கீழே இறக்கி தரையில விடுறதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு, நல்ல வேலை நான் கூட்டு வரேன். இப்ப நான் கற்பூரம் காட்டி மலை ஏத்துறேன் பாருங்க. ஒரு ஆண் சொல்றான், நல்ல ஆண், உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன், நான் பல் துலக்குகிறேன். மனைவியை பார்த்து சொல்றார், நான் பல் துலக்குகிறேன், நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய்.
நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன், நீ வீட்டில் குப்பைகளை பெருக்குகிறாய். நான் உடலை சுத்தம் செய்கிறேன், நீ ஆடையின் அழுக்குகளை பிரித்துக் கொண்டிருக்கிறாய். நான் பசியார வயிற்றை நிரப்புகிறேன், நீ பாத்திரங்களை நீரால் நிரப்புகிறாய். நான் அலுவலகம் கிளம்புகிறேன், நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய். நான் இரவு வீடு திரும்புகிறேன், நீ இன்னும் திரும்பவில்லை சமையலறையில் இருந்து. நான் தூங்கச் செல்கிறேன், நீ கதவின் தாழ்பாள்களையும் எரியும் மின்விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்து விட்டே படுக்கையில் விழுகிறாய். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள், உனக்கு நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. உறவு வீட்டு விழாக்களில் எங்களிடத்தில் நீ, கல்விக்கூடங்களின் கேள்விகளுக்கான பதில் நீ, எங்கள் வீட்டு சோக நிகழ்வுகளில் கண்ணீர் சிந்தியபடி நீ, எங்களின் வாழ்க்கை பிரதிநிதியாக எங்கள் குலதெய்வ கோயில்களிலும் நீ. என் வாழ்க்கை தோழியே, இப்பொழுதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே எனக்கு தயக்கமாக இருக்கிறது. கழிந்த பொழுதின் உன் ஒற்றை பதிலால் புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியர் உன்னிடம் கேட்டார், வேலை பார்க்குறீங்களாமா? உன் பதில், இல்லைங்க, வீட்டில் நான் சும்மாதான் இருக்கிறேன். நடுங்கி போன நான் இந்த பதிலை கேட்டு. இந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, பொங்கல் விழா தானே இன்னைக்கு. வீட்டுக்கு போகும்போது சாமிக்கு நன்றி சொல்றீங்களோ, மாட்டுக்கு நன்றி சொல்றீங்களோ, உங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, உங்கள் மனைவிக்கு முதலில் போய் நன்றி என்ற வார்த்தையை சொல்லுங்கள். இதெல்லாம் சபையில செய்வாங்க, நம்பாதீங்க. நான் நம்பவே மாட்டேன் சார். சைலண்டா இருக்கிறவங்களையாவது நம்பிடலாம், சொன்ன உடனே ரியாக்ட் பண்றாங்க பாருங்க, டேஞ்சர் ஃபெலோஸ். நாங்கள் அதிகமாக எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை, ஒரு சிறிய அங்கீகாரம் தான், ஒரு சிறிய அங்கீகாரத்திற்கு தான். நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறேன், குழந்தைகளிடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களோ பிள்ளைகளும் உங்கள் மீது அதே அளவிற்கு அன்பு கூறுகின்ற வகையிலே அவர்களை உருவாக்குவது தாய் தந்தையரின் பொறுப்பு என்பதனை தமிழர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பல மீட்டிங்ல சொல்றேன் இத. எனக்கு என்னங்க வயசு, நான் 50 வயசை நெருங்குறேன் சார். எங்க அம்மாவுக்கு 80 வயசு சார். 80 வயசு எங்க அம்மா. இன்னைக்கு கூட என்ன இப்போ போன் போட்டு காட்டுறேன், என் பேரை எங்க அம்மா எங்க தெரியுமா, சுருதி பாக்ஸ் இருக்குல்ல, இருக்குல்ல, அந்த சாலை தான் கூப்பிடும். சுல்தானா ஏன் போன் பண்ணல, 2 மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். இப்படிதான் கேட்கும் எங்க அம்மா. நான் எந்த கட்டையில பேசுவேன் தெரியுமா, அம்மா வேலையா இருந்துட்டு. இதுவே நான் 8 கட்டையில சொல்லன்னு வச்சுக்கங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பயிற்சி இது. பெரியவர்களிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தமிழர்களாகிய நமக்கு இந்த சமூகம் தந்திருக்கக்கூடிய பண்பாட்டின் வெளிப்பாடு. பெரியவர்களிடம் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். லீவ் லெட்டர்ல கூட கீழ்ப்படிந்தங்கிற சொல் வரல. As I am suffering from fever, I request you to grant me 2 days leave. ஒரு பொண்ணு எழுதி இருந்துச்சு, as I am suffering from my sister's marriage, I request you to leave the school for 2 days. கீழே என்னன்னு எழுதுறீங்க, yours? நாம என்ன சார் எழுதணும், ஒபீடியன்ட்லி தானே எழுதணும். இன்னைக்கு எதுங்களாவது ஒபீடியன்ட்லி எழுதுதுங்களா? கேவி மேடம் சொல்லுங்க. yours faithfully, truly. ஏண்டா ஒபீடியன்ட்லி எழுதுறது இல்லைன்னு கேட்டா, நான் தமிழ் டீச்சர் தான், இங்கிலீஷ் தெரியும். ஆனா எனக்கு ஐ முன்னால வருமா ஈ முன்னால வருமானு சிக்கல், அதனால ஒபீடியன்ட்லி எழுதுறது இல்ல. ஃபெய்த்ஃபுல்லி எவ்வளவு ஃபெய்த் இருக்கோ அவ்வளவு எள்ளு, ட்ரூலில எவ்வளவு ட்ரூ இருக்கோ அவ்வளவு எள்ளு.
போயிடுச்சுங்க. கீழ்ப்படிந்துள்ள நான் பெரிய புராணம் படிக்கிறேன், குரான் படிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். பரஞ்சோதிங்க அவருக்கு சிறுதொண்டர்னு பேரு. திருவெங்காட்டு நங்கை அவங்களும் சீராளன்ற ஒரு பையன் இருந்தான். அவங்களுக்கு சிவன் வந்து சீராளனை வெட்டி குடுன்னு கேட்கிறார். சீராளனை வெட்டி கொடுக்கறாங்க. சாப்பிடுறார் உட்காந்து சிவன். தலைக்கறி எங்கன்னு கேட்கிறாரு. வந்து தலைக்கறியை சமைச்சு கொடுக்கறாங்க. அந்த அம்மா அந்த காட்சி படிக்கும் போது கொலை நடுங்கும். அதே மாதிரி காட்சி உங்களுக்கு பைபிள்ல கிடைக்கும். ஆபிரகாம் பெரியவர், அவர் தன்னுடைய பையன் இசாக் அவரை கூட்டிட்டு போய் அறுக்க போனாருன்னு குரான்ல வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம கூட்டிட்டு போய் வெட்டினாருன்னு. இவங்க எல்லாருமே பாருங்க, அங்க பரஞ்சோதி, இங்க அப்ர, இங்க இப்ர, எல்லாம் ஒண்ணுதான். இவங்க எல்லாரும் அவர் நாயன்மார், இவங்க பெரிய நபிமார்கள், அப்படிதானே? இவங்க எல்லாரையும் நம்ம கொண்டாடுறோம்ல. நான் எங்க தெரியுமா கொண்டாடுறேன், யார தெரியுமா கொண்டாடுறேன்? நான் இந்த பெரியவர்களை கொண்டாடல. நான் பரஞ்சோதியார் தன் மகனை பார்த்து வாடா உன்னை வெட்டணும்னு சொன்ன உடனே தலை கொடுத்தான்ல, அந்த குழந்தைய பாராட்டுறேன். அந்த 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 கீழ்ப்படிந்த அந்த இசாக், கீழ்ப்படிந்த அந்த இஸ்மவேல், அவர்களை நான் பாராட்டுகிறேன். கீழ்ப்படிந்த குழந்தைகளை நாம் கொண்டிருக்கிறோமா? தமிழ்நாட்டின் மரபில் குழந்தைகளை நீங்கள் கீழ்ப்படிந்த குழந்தைகளாக வளர்த்தெடுங்கள் என்றால், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதற்கான தகுதிப்பாடுகள் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். இத கொல்லிக்கட்டைன்னு நான் பேர் வச்சேன்னு சொன்னாரா இல்லையா ஐயா? வச்சனா? ஏன் வச்சேன்? நமக்கு நாம வச்சுக்கிறது. இது ஒண்ணு இல்லைன்னா போதும் சார், குடும்பம் ஒழுங்கா இருக்கும் சார். இதுல என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் தான் சார் செய்யணும். இது கம்யூனிகேஷனுக்கு சார், கான்வர்சேஷனுக்கு இல்ல. இத கான்வர்சேஷனுக்கு எடுத்துக்கிட்டு 250 ரீல்ஸ் ஆயா பாப்பீங்க. இன்னைக்கு காலையில இருந்து சொல்லுங்களேன், ஒரு ரீல் சொல்லுங்களேன் பாப்போம். காலையில இருந்து 250 பாத்தீங்களா? ஒன்னு சொல்லுங்க. எங்க ஐயா 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபார்முலாவை சொல்ற அவர் சொல்வார். 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபார்முலா ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு பாக்குறது நமக்கு ஞாபகம் இல்லைன்னா ஏன் இல்லை என்றால் ஒன்னும் இல்ல. இவங்க எல்லாரும் சொல்றாங்களா இதை நிறைய யூஸ் பண்ணாதீங்க, நிறைய பார்க்காதீங்க, கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கன்னு. நான் ஒரு காரணம் சொல்றேன். இதை நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்னா, இந்த பழக்கம் இல்லாம போயிடும். படிக்க முடியாது. பார்த்துட்டே இருந்தாங்கன்னா படிக்க முடியாது. அதான் உண்மை. இன்றைக்கு லாங்குவேஜ்ல நாம் எவ்வளவுதான் தமிழ் உணர்வோடு இருந்தாலும் இன்றைக்கு மொழியின் மீதான ஆர்வம் குழந்தைகளுக்கு குறைகிறது. அதை ஏஐ இடத்தில் நாம் கொடுத்து விட்டோம். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஹீட் நமக்கு புரியும். ஏன் மொழியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் மொழிதான் சிந்தனை. நான் ஒரு காட்சி சொல்றேன் உங்களுக்கு, உங்க நிலம் நகர்ந்துரும். இப்ப நான் இந்த காட்சியை சொன்னேன்னா கற்பனை தான். மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதினார்ல நீராறும் கடல் உடுத்த, அதுல ஒரு 6வது 7வது கண்ணில எழுதுறார். சிவபெருமான் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாராம், உலகத்தை அழிச்சிருவாராம். உலகத்தை அழிச்சிட்டு அவருக்கு போர் அடிக்கும்ல. உலகத்தை அழிச்சிட்டு அவருக்கு வேற என்ன வேலை? நம்ம வாழ்க்கையோட விளையாடுறதை விட, நம்ம விதியோட விளையாடுறதை விட சிவபெருமானுக்கு வேற என்ன வேலை இல்ல? உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நான் கம்பன். அழகிலா விளையாட்டுடையார் உலகத்தை அழிச்சிட்டார். என்ன பண்ணுவாராம், போர் அடிக்கும்ங்கிறதுனால பா எப்படி சொல்றாரு பாருங்க. இப்போ அவர் சொன்னார்ல, என்ன சொன்னார்ல, எனக்கு அப்பா வாங்கி தந்தாருன்ட்டு, திருமந்திரம் வாங்கி தந்தாருன்னு. சிவபெருமான் என்ன கையில் எடுப்பார் தெரியுமா? பெரும் ஊழி வரும் காலம் தன் தனிமை தவிர்க்க அன்றோ. பெரு ஊழி வரும் காலம் தன் தனிமை தவிர்க்க அன்றோ, உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. திருவாசகத்துல இருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுப்பாராம், அதை மட்டும் அழிக்க விட மாட்டாராம். ஏன்னா போர் அடிச்சா அதை தான் படிப்பாராம் அவர். இப்படி ஒரு கற்பனைங்க.
அவ்வளவு ருசியானதா திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். நாங்கள படிச்சு பார்த்தேனா சத்தியம் எவ்வளவு அழகான சத்தியம் தெரியுமா? பால் கலந்து தேன் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்தும் உவட்டாமல் இனிப்பதுவே வள்ளலார். அவ்வளவு ருசியானது. படித்தால் தானே தெரிகிறது. குழந்தைகளை இலக்கியங்களை வாசிக்க வையுங்கள், ஆன்மீக நூல்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இத்தகைய விழாக்களில் 4 மணிக்கு புரோகிராம் ஆரம்பிக்குதுன்னா 4 மணிக்கு வந்து உட்கார்ந்துருங்க. ஏன்னா யாருடைய வாயிலிருந்து எந்த சொல் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக புறப்பட்டு வருகிறது என்று நமக்கு தெரியாது. வந்து சேரும். இன்னிலிருந்து குவாலிட்டி டைம்கான என்டர்டெயின்மெண்ட்கான அந்த 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 மனநிலையை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 2 விஷயங்களை சொல்லி நான் நிறுத்துறேன். எனக்கு என்ன தெரியுமா சொல்லப்பட்டுச்சு, இதுக்கப்புறமா டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கப்புறமா தான் நீங்க பேசணும்ட்டு. நான் அந்த விளையாட்டுக்கே வரலன்ட்டேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சொல் நிதானமாக கேட்டு பழக வேண்டியது. காட்சிகள் பார்த்து அனுபவிக்கலாம், ஆனால் சொல் கேட்க வேண்டும் என்றால் மனம் ஒரு நிலைக்கு வரணும். அந்த நிலையில் சபை இருந்ததனால் நான் பேசுகிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நான் பெற்றேன். நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருப்பதனால் உங்களுக்கு நான் 2 செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். சொற்கள் சொல்லப்படுகின்ற பொழுது நாம் சொல்லுகின்ற பொருளில் தான் அது போய் சேர்கிறதா என்றால் இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஓஷோதான் சொல்வார், சொல் எனது, பொருள் உனது. என் சொல்லுக்கும் நீ புரிந்து கொண்ட பொருளுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது. என் மனநிலை எப்படி இருக்கோ அப்படிதானே நான் புரிஞ்சுக்குவேன். என் மனநிலை எப்படி இருக்குன்னு. இவ எனக்கு முன்னால நன்றி சொன்னார்ல, அவருக்கு நீங்க PhD பட்டம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு ஆளை கூட விடாம சொன்னார். நம்ம மனநிலையை சொல்லவா, வரவேற்புரையிலையாவது சில பேரை விட்டுறலாம், நன்றி உரையில பேர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ம பகை. அப்புறம் நீங்க ஒரு போன் எடுத்தா எடுக்க மாட்டோம்ல. பேரை சொன்னியா நீ? அலைஞ்சு அலைஞ்சு வேலையை மட்டும் வாங்கின, பேரை மட்டும் மறந்துட்ட. சூப்பரா சொன்னீங்க. அதாவது ஏன் சொன்னீங்க அப்படின்னா, பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் தான் 3 மாசமா ஆர்கனைஸ் பண்றேனேன்ற அந்த திமிரில் வந்து நிக்காம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரு விஷயமும் போயிடக்கூடாதுங்கிறதுனால பார்த்து பார்த்து சொன்னார். Always preparations wins. நான் இங்க எவ்வளவு 30 வருஷமா பேசுறேன், பெரிய பேச்சாளர் தானே. என்ன சைலண்டா இருக்கீங்க? டவுட் வரும்போது கேட்கும்போது சட்டுன்னு சொன்னாதானே நமக்கு. நான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி போடியம்ல தான் பேசுவேன். இப்போ கூட அந்த போடியம் வைக்கிறவங்களுக்கு பாராட்டு நடுக்கமா இருக்கோங்க பிடிச்சிக்கிறதுக்கு. சில பேர் அன்பானவங்க எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பாங்க, மறைச்சுதான் வச்சிருக்காங்க. இல்லைன்னா கால் நடுக்கம்லாம் தெரியும். பேசுறது கஷ்டம். பேச்சுக்கான சூழ்நிலையில் இவ்வளவு நான் பேசுகிறேன் என்றாலும் பிரிப்பரேஷன் இல்லாமல் நான் பேசுவதில்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும், அப்போ சொல்லுவேன். அந்த மாதிரி கனெக்டான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. நான் பேசுவது போலயே அடுத்தவர்களுக்கு புரிகிறதானா? புரியாது. அதனால் தான் அபிமன்யு வயிற்றில் இருக்கின்ற பொழுது, வியூகத்தில் மாட்டிக்கொண்ட பொழுது, அந்த வியூகத்திலிருந்து வெளிவருவதை அவன் கற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். சக்கர வியூகம் என்னன்னெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா வியூகத்துல இருந்து வெளியேறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவன் வயிற்றுக்குள்ள அவனுடைய பாடம் முடிஞ்சு போச்சு. முழுமையாக ஒரு விஷயத்தை கேட்பது, முழுமையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, இந்த முழுமையா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. முக்கியமா அடாலசன்ட் குழந்தைங்க வீட்டில் வச்சிருக்க பெற்றோர்கள் இருக்கிறீங்க தானே? இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இது. இன்னொன்னு, கணவன்மார்களை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இது. நாம என்னதாவது சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பல நாட்களா ஒரு விஷயம் தெரியல, தெரிஞ்சு சத்தியம் இருந்தா மட்டும் ஆண்கள் கைத்தட்டுங்க, பெண்கள் கூர்ந்து கவனிங்க, உண்மையான்றதை மட்டும் சொல்லுங்க. நீங்க எனக்கு காலையில எந்திரிப்போமா, எந்திரிச்ச உடனே வீட்டில்
எழுந்துச்சு உட்காந்துக்கு வர ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களா? சைலண்டா உட்காந்துருப்பாரா? நமக்கு அப்போவே இங்கே ஆன் ஆயிடுமா? துரு 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 துருன்னு அன்னைக்கு ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலை பெண்டிங், அடுத்த நாளுக்கான விஷயம் எல்லாமே தோணுமா? கட 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 கடன்னு அவங்க கிட்ட சொல்லுவோமா? அவர் எரிச்சல வர எல்லாருக்கும் நடக்குதா இல்லையா? அப்படி எரிச்சல் ஆகும்போது திரும்பி என்ன தெரியுமா நாம சொல்லுவோம்? நான் இவ்வளோ கஷ்டத்தில் கத்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன யோசனை? அப்படி என்ன யோசனைங்கிற நான் அப்படின்னு கத்துவோமா? இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அதனால சொல்றேன். ஒரு யோசனையும் இல்லாமல் உட்கார்வதுதான் அவர்களுக்கான அந்த வினாடி என்பதனை நாம் புரிந்து கொண்டால் ஒரு யோசனையும் வராதுங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் அவங்கள சும்மா விட்டுறணும். அதனால தாங்க ஜெயிக்கிறாங்க. நோ பிளான். மைண்டை சைலண்ட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சைலண்டான மனசு 1000 வாட்ஸ் ஏற்றப்பட்ட பல்பு மாதிரி டக்குன்னு எரியும். ஏற்கனவே சுவிட்சே போடாம எரியணும் எரியணும் எரியணும்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க, எல்லா எனர்ஜியும் போகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பல்பே எரியாது. இப்படிதான் போகுது பெண்களுக்கு. ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் வீட்டில் அமைதியாக இருங்க. நீங்க எனக்கு ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. இது என் கிளாஸ்ல நான் பாடம் எடுக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் என்ன கவனிக்கும். இப்படி இப்ப நீங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்படி கவனிக்கோங்க. ஆனா என்ன ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அதுல 4-5 என்ன கவனிக்கல. கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஆனா நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் அறத்துப்பாலில் ஒழுக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தில் அது எப்படி தெரியுமா கேட்கும்? திருவள்ளுவர் ஆறு சுரக்கர் பரக்கரா சராபரா சர்க்கரா பாரிலக்கரா பரசரா கிருக்கிறா அப்படிதான் கேட்கும் அவளுக்கு. ஏன்னா அவன் மனசு வேற எங்கேயோ இருக்குது. நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்கல்ல டெய்லி, டேய் 4 மணிக்கு வந்துடுறா, அக்காவுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக நான் பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கிறேன், கொண்டாந்து வைக்கணும், வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாத, கரெக்டாக வந்துரு, 5 மணிக்கு அக்காவை எடுத்துகிட்டு போகணும், அவளுக்கு ட்ரெயின் 7:30 மணிக்கு, தயவு செஞ்சு நீ லேட் பண்ணிடாத, 4:30 மணிக்கு கிளம்பினா தான் 7:30 மணிக்கு ட்ரெயின் பிடிக்க முடியும், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு சரியானா? அவனுக்கு எப்படி சார் 4:30 மணி ப்ராஜெக்ட் ட்ரெயின் இப்படிதான் கேட்கும் அவனுக்கு. அதுக்கு பேரு கிளாசலோலியா. நீங்க நினைக்காதீங்க நீங்க சொல்றதெல்லாம் உங்க வீட்டுக்காரருக்கு உங்க பிள்ளைங்களுக்கு புரியுதுன்னு. புரியுற மாதிரி நடிக்குதுங்க. அதுங்களுக்கு புரியலங்கிறதுனாலதான் அந்த வேலை செய்யறதில்லை. செய்யணும்னு தோணுச்சுன்னா, காதுல விழுந்துச்சுன்னா செய்யாதுங்களா? காதலே விழலன்னா எப்படி செய்யுங்க? அதனால தான் சொல்றேன், நல்ல வார்த்தைகளை, நல்ல பாடல்களை, நல்ல விஷயங்களை சொல்லி இந்த மைண்டை டியூன் பண்ணணும். நீங்க டியூன் பண்றதே இல்லையா, அதனால நமக்கு புரியறது இல்லை. நான் இப்போ ஒரு கணக்கு சொல்லி நிறுத்த போறேன். ஒரு 10 நிமிஷம் பேசலாமா மேடம்? எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்பேன், டக்குன்னு பதில் சொல்றவங்களுக்கு சிவசுப்பிரமணியம் சார் தன்னுடைய சொந்த செலவில் உங்களுக்கு ஒரு புத்தகம் வாங்கி தருவார். ஓகேவா சார்? இப்போ எல்லாரும் அலர்ட் ஆவாங்க பாரு. இந்த கிளாசிலோலியா இருக்காது இப்போ. அதனால தான் சில விதைகளை தூவது. இது எனக்கு சிலம்பொலி செல்லப்பனார் சொன்னார் சார். கவனமா, தமிழ் என்ன விஷயங்கிறீங்க? 2 பேர் சார். ஒரு ஆளுக்கு பேர் ஏ, ஒரு ஆளுக்கு பேர் பி. நாம இல்ல, ஏ பி ரெண்டும் போகுதுங்க. ஒரு பாலைவனத்தில் போகும்போது ஏ வந்து பிஏ திரும்பி பார்க்கிறாரு. வழித்துணையா வரப்போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறாரு. அதே பாசத்தோட ஏ பார்க்கிறாரு பிஏ. ரெண்டும் பாலைவனத்தில் நடக்க தொடங்குறாங்க. ஒரு 5 அடி தாண்டின உடனே பி கேக்குது ஏ கிட்ட. கவனமா கேளுங்க. பி கேக்குது ஏ கிட்ட, எங்க போறீங்க? 10 கிலோமீட்டர். நானும் 10 கிலோமீட்டர். அங்க ஒரு ஊர் இருக்கு. ஆமா சரி. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா ஏ கேட்கிறாரு, வெயில் அதிகமா இருக்குல்ல, தண்ணி வச்சிருக்கீங்களா?
பி உஷார். நான் எனக்காக வச்சிருக்கேன், நீங்க உங்களுக்காக வச்சிருக்கீங்களா? ஏ சொல்லுது எனக்காக வச்சிருக்கேன், அதனால தான் கேட்டேன். சரியா? கொஞ்ச நேரம் நின்று தண்ணி குடிக்கிறாங்க. இன்னொரு ஒரு 3 கிலோமீட்டர் டயர்ட். ஒரே ஒரு ஈச்ச மரம். அந்த ஈச்ச மரத்துக்கு 2 பேரும் உட்காந்துடுறாங்க. சாப்பிடலாமா அப்படிங்கிறாரு பி. ஏ அலர்ட் ஆயிட்டு, நான் எனக்கு சாப்பாடு கொண்டு இருக்கேன், நீ உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? நானும் கொண்டு தான் வந்திருக்கேன். அப்போ உட்காரு சாப்பிடலான்னு துணி விரிச்சு சாப்பாடு டப்பாவை எடுத்து வைக்கும் போது எங்கிருந்தோ வந்தான் ஒருவன், இடைச்சாதி நான் என்றான். சார் ரொம்ப நேரமா நடக்கிறேன் சார், காசு இருக்கு சார், சாப்பாடு வாசனை கேட்ட உடனே ஓடி வந்தேன் சார். சார் காசு கொடுக்குறேன், உங்களோட எனக்கு ஒரு வாய் சோறு கொடுப்பீங்களா சார்? ஓகே. ஏ யோ சாப்பாடு வாசனை போயிருச்சு இல்ல உன் மூக்குக்கு, உட்காரியா சாப்பிடலாம். என்ன காசு பெருசா காசு கொடுத்தா எல்லாம் கிடைச்சிருமா? உட்காரியா. நான் ஏன் சொல்ற? ஆமாயா, வழிபோக்கன் கிட்ட போய் காசு வாங்காங்களா? உட்காருண்ணா. இப்ப பாருங்க, 2 பேரும் எடுத்து ரொட்டி தான் வைக்கிறாங்க. ரொட்டி வச்சு 3 பேரும் சரிசமமா சாப்பிட்டு முடிச்சாங்க. முடிச்ச களைப்புல ஏ பி 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. வந்தான்ல பணக்காரன், அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிவசுப்பிரமணியம் சார் மாதிரியே இருந்தான். அந்த ஹைட்டு, இந்த வெளிச்சம், இந்த தெளிவு. போகும்போது ஒரு சின்ன கலகத்தை பண்ணிட்டு போயிட்டான். என்னன்னா 8 தங்க காசை எடுத்து தான் சாப்பிட்ட கோப்பையில போட்டு கவுத்து வச்சுட்டு போயிட்டான். எல்லோரும் உறங்குகின்ற பொழுது யார் ஒருவர் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தானே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். போயிட்டான். இவன் என்ன பண்ணாங்க, எழுந்து உட்கார்ந்தா. டப்பாவை திறந்து பார்த்தா 8 காசுங்க, தங்க காசுங்க. இன்னைக்கு விலையில ஒரு தங்க காசு என்ன விலை? என்ன சார் கையை காட்டுறீங்க? வாங்க முடியாதா மேடம்? எல்லாரும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். வாங்க முடியாது சார், வெரி எக்ஸ்பென்சிவ். 8 தங்க காசு பார்த்த உடனே ஏ கண்ணுல வெளிச்சம் பளிச்சுன்னு இருந்துட்டு அந்த காசுனுடைய சத்தம் கேட்டு பி எந்திரிச்சிட்டான். என்ன அப்படின்னா, 8 காசு கொடுத்துட்டு போயிருக்காங்கடா, இந்தடா உனக்கு 4 எனக்கு 4, வாடா போலாம், இப்பவே சம்பாரிச்சிட்டோம்டா. பி சொன்னா கணக்கு அப்படி வராது. ஏன் நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்த? ஏண்டா கேக்குற? நீ எவ்வளவு கொண்டு வந்த? 3, நான் 5. மரியாதையா எனக்கு 5 கொடுத்துட்டு நீ 3 எடுத்துக்கோ. இல்ல இல்ல காசுக்கா வித்தோம், அதெல்லாம் முடியாது. 5 3 4 நாளா தமிழர்கள் சைலண்டா இருந்தா கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு இல்ல? 4 நாளா? நாங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க. 4 நாளா? அவங்க கேட்கல. 2 பேரும் சிண்டு முடி சண்டை. நேரா சையத் அல்தாப் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட போயிட்டாங்க. சரியா? போன உடனே அவர் பார்த்தார். என்னப்பா பிரச்சனை? சார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார், ஒருத்தன் வந்தா சார், நாங்க ரொட்டி சாப்பிட்டு இருந்தோம் சார், காசு வச்சுட்டு போனா சார், ஆளுக்கு 4னா அவன் ரொட்டி கணக்கு கேட்கறான் சார். அப்படியா? என்ன ரொட்டி கணக்குது சார்? நான் 5 கொண்டு வந்தேன் சார், இவன் 3 தான் சார் கொண்டு வந்தான். சரி இப்போ வாங்க, எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. சார் 5 3 ரொட்டியை எடுத்து வச்சோமா? கவனமா மிஸ் பண்ணிடாதீங்க. 5 3 ரொட்டி எடுத்து வச்சோமா? ஆமா. ஒரு ரொட்டியா எடுத்து 3 3 பிரிச்சோமா? சரி. 3 பேரும் சாப்பிட்டோம் சார், சமமா தான் சார் சாப்பிட்டோம். ஆனா இந்த 5 ரொட்டி சார்னா. சரி 2 பேரும் வெளியில இருங்கண்ணா, காசை கொடுன்னா. சார் காசை கொடுத்துட்டு வெளியில வெயிட் பண்ணுங்கடா. காசை வாங்கி வச்சுக்கிட்டு வெளியில போனாங்க. முதல்ல அவரு பிய கூப்பிட்டார், காசை கொடுத்து. இங்க பாரு, வெளியில போய் 2 கிலோமீட்டர் தாண்டி தான் திறந்து பார்க்கணும், ஓடியே போயிடணும். அப்புறம் யாருக்கிட்டே பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. போ. அடுத்தது ஏ,
கையில காசு கொடுத்து மூடிட்டு ஓடி போயிரு. 2 பேரும் எப்ப சண்டை போட்டுக்கிறீங்களோ காசுக்காக 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. 2 பேரையும் சேர்ந்து பார்த்தா தொலைச்சிருவேன் சொல்லி அமிச்சிட்டாரு. இதுங்க கம்முன்னு அந்த தெரு தாண்டறதுக்குள்ள கியூரியாசிட்டியில திறந்து பாக்குதுங்க. 5 ரொட்டிக்காரன் கையில 7 காசு இருக்கு. 3 ரொட்டிக்காரன் கையில 1 காசு இருக்கு. ஒருத்தன் சந்தோஷத்துல ஓடி வரான், ஒருத்தன் ஐயோ அம்மான்னு வயித்துல அடிச்சுட்டு ஓடி வரான். இவன் பேச்சை கேட்டிருந்தாலாவது 3 கிடைச்சிருக்கும். நீ எனக்கு 1 ரூபா கொடுத்துட்டியே சாமி, எனக்கு கணக்கு சொல்லுன்னு வந்துட்டான். இவன் சார் நன்றி சார்னு நன்றி சொல்றதுக்கு வந்தான். இப்ப 2 பேரையும் உட்கார வச்சுட்டு கணக்கு சொல்றாரு நீதிபதி. என்ன கணக்கு தெரியுமா? எவ்வளவுப்பா எடுத்துட்டு வந்தீங்க? 8 ரொட்டி சார். 5 3 8 சார். கவனம், 8. 8ல ஒரு துண்டுல எத்தனை, ஒரு ரொட்டியில எத்தனை துண்டு? டக்குன்னு சொல்லணும். 3 துண்டு. 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 24 துண்டு. ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க? ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க? 8 சாப்பிட்டு இருக்காங்களா? இங்க இருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இது யாருன்னு தெரியல, போகும்போது கண்டுக்கிறேன். 3ன்னு. என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகுறதில்ல சார். நான் ஃபெயில் ஆக விடுறதில்ல. 25 வருஷ வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். என் கிளாஸ்ல இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை. என்னுடைய வரலாறு அது. சரியா? ஆளுக்கு 8 சாப்பிட்டு இருக்காங்களா? 5 ரொட்டியில எத்தனை துண்டு? 15 துண்டா? எவ்வளவு அவன் சாப்பிட்டு இருக்கான்? எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான்? மீதி எவ்வளவு? அதனால அவனுக்கு 7 காசு. 9 துண்டா 3 ரொட்டியில? எத்தனை துண்டு 3 ரொட்டியில? 9 துண்டா? இவன் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான்? எவ்வளவு கொடுத்திருக்கான்? அதனால அவனுக்கு 1 காசு. மேலோட்டமா பார்த்தா 3 5 4 4ங்கிறது நியாயம் மாதிரி தெரியும் சார். நியாயம் வேறு, நீதி வேறு. நியாயம் உங்களுக்கும் எனக்கும் மாறுபடும், ஆனால் நீதி யாருக்கும் மாறுபடாது. அந்த நீதியை முன்னெடுக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் எல்லா சொற்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இப்பாருங்க, நாலடியார் சொல்கிறது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லேம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு என்று சொன்ன மூத்த சொல்லுக்கு உரிய தமிழர்கள் கல்வியால் உயர்ந்து பண்பாட்டினால் உயர்ந்து எல்லோ உயிரையும் தன் உயிர் போல் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் தொகுத்தவற்றுள் நூலில் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்ன அந்த இலக்கியத்தின்படி எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த நிலையில் இந்த பொங்கல் விழாவிற்காக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பொங்கல் விழாவுக்கு இந்த அரங்கத்தை தந்த அந்த பெருமக்களை வாழ்த்துகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் விஞ்ஞானிகளை வாழ்த்துகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே இங்கே வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு அலுவலருக்கு தமிழர்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கும் உங்களுடைய முதலமைச்சருக்கும் இந்த மாநிலத்திற்கும் தருகிறேன். வாழ்க பெருமக்களே, வாழ்வோம், தமிழால் இணைவோம், தமிழராய் உயர்வோம். நன்றி, வணக்கம்.